எம்ஜிஆர் புதிதாக கட்சி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ரசிகர்களை சந்தித்து அதை குறித்து பேசணும் அப்படிங்கிறதுக்கோசரம் மதுரைக்கு இருந்துட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாரு. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மூலியமா இருந்துட்டு மதுரைக்கு அவர் சென்றிருக்கிறாரு. இந்த தகவல் ரசிகர்களுக்கு அனைவருக்கும் தெரிய வந்த உடனே அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கூட்டம் அலமோத ஆரம்பிச்சிச்சு. ட்ரெயின் திண்டுக்கல்ல அடையும் போது இருந்துட்டு கூட்டத்தினுடைய அளவு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ரயில் தண்டவாளங்களையே இருந்துட்டு முற்றுகையிடும் அளவுக்கு இருந்துட்டு வந்திருக்குது. கிட்டத்தட்ட வெறும் 66 கிலோமீட்டர், அதாவது திண்டுக்கல்ல இருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய தூரம் வெறும் 66 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல இருந்துட்டு போயிடும். ஆனா அன்னைக்கு போன தாமதம் ரொம்ப ரொம்ப அதிகம். சோ கூட்டம் அதிகமா இருக்கு, ட்ரெயின் நகரத்துக்கே முடியாத சூழ்நிலை இருக்குன்னு தெரிஞ்சு கொண்ட எம்ஜிஆர் இதற்கு மேல கார்ல இருந்துட்டு போயிடலாம் மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா ரயில் நிர்வாகம் இருந்துட்டு நீங்க ட்ரெயினை விட்டு இறங்கிடாதீங்க, உங்களை நாங்க தான் ட்ரெயினை விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ட்ரெயின் இருந்துட்டு நொறுக்கிடுவாங்க, முழுசா மதுரை போய் ட்ரெயின் சேராது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை சமாதானப்படுத்தி ட்ரெயின்லயே பயணிக்க இருந்துட்டு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல போகக்கூடிய அந்த ட்ரெயின் இருந்துட்டு 9 மணி நேரம் இருந்துட்டு ஆகியிருக்கு. அந்த 66 கிலோமீட்டர் இருந்துட்டு கடக்க. சோ கட்சி தொடங்கலாம்னு சொல்லிட்டு யோசித்ததற்கே ரசிகர்களுடைய இந்த கூட்டத்தை பார்த்து அப்போ இருந்த எதிர்கட்சிகளாக திமுக இருந்துட்டு திகைச்சு போய் நின்னாங்க அப்படின்னே சொல்லலாம்.